லாங் வீடியோ, அதாவது ஒரு காரை பற்றி ரிவ்யூ போட்டு ரொம்ப நாளாச்சு. என்னன்னா நமக்கு காரே கிடைக்க மாட்டேங்குது. நிறைய பேர் கமெண்ட்ஸில் நிறைய கார் கேட்டிங்கல்ல. இன்றைக்கி ஒரு காரை எடுத்துகிட்டு வந்துட்டேன். என்ன காருன்னு சொல்கிறேன். இந்த காரை வந்து எப்படின்னா, இன்றைக்கி ரோட்டில் நான் இல்லை, நீங்கள் யார் போனாலும் இந்த காரை வந்து இன்றைக்கி ஒரு 2 மணி நேரம் ரோட்டில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா குறைஞ்ச போச்சும் அந்த காரை தான் நம்ம அதிகமாக பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் நல்ல பீக்கில் சேல் ஆகிட்டு இருக்குது. அந்த கார் தான். அட காரை சொல்லுப்பா அப்படின்னு கேட்பீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நிறைய பேத்துக்கு ஃபேவரட்டான ஒரு கார் ஹுண்டாயில் கிரிட்டா. இந்த கார் கமெண்ட்ஸில் கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க. வண்டியை வந்து இன்றைக்கி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வேரியண்ட்டு வந்து வேணுன்றதுக்காக தான் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு கார் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 7-8 வேரியண்ட் இருக்குது. எதை வாங்குறது நம்மளே கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு அவங்க ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்குறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா, ரிவ்யூவில் எது போதுமானது, இந்த வேரியண்ட் நமக்கு போதுமானது, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது போதுமானதுன்னு நான் சொல்கிறேன்ல. ஸோ அந்த மாதிரி இந்த வேரியண்ட்டு வந்து போதுமானது. இந்த கிரிட்டா நிற்கிதில் இது என்ன வேரியண்ட்டுன்னு நான் ட்ரைவ் பண்ணும்போது சொல்கிறேன், சரிங்களா? அதுவும் இல்லாமல் இந்த காரை வந்து யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னா, சரி யார் வாங்குகிறாங்க அப்படின்னா, இப்போ ஸ்விஃப்ட்டு, அப்புறம் வந்து டிசைரு, பலினோ, அப்புறம் நெக்ஸானில் இந்த ஒரு சின்ன கார், அந்த ஒரு 10 லட்ச ரூபா கேட்டகரிக்குள்ளே இருக்குல்ல, அந்த காரை தாண்டி இன்னும் கொஞ்சம் நான் ஒரு அடுத்த லெவல் போகணும், எனக்கு வந்து ஒரு கார் வாங்குறேன்னா அதில் 90% எனக்கு ஃபேவரட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி செக்மெண்ட்டு போகலாம். அதாவது கிரிட்டா, கியா செல்டாஸு, அப்புறம் இப்போ மகேந்திராவில் 3XO, இது 3மே ஒன்றுக்கு ஒன்று காம்படிட்ரு. புரியுதுங்களா? இதுக்கு அது 2 காம்படிட்ரு. இது 3மே காம்படிஷனில் இருக்குது. ஆனால் இதில் வந்து நமக்கு இப்போ கிடச்சிருக்கிறது இந்த கிரிட்டா. ஸோ இந்த கிரிட்டாவை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு ட்ரைவ் போயிட்டே பேசுவோம், ஓகேவா? கிரிட்டா வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. ஆனால் நான் வந்து என்ன பண்ணேன்னா, இப்போ ஓட்டிகிட்ருக்கேன்ல இந்த வேரியண்ட்டை வந்து தேடி இன்றைக்கி தான் நான் வந்து ரிவ்யூக்கு வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ கிரிட்டா காமனாக எடுக்கணுன்னா ஷோரூம்லேயே போய் கேட்டோம்னாலே உங்களுக்கே தெரியும், டாப் எண்டு தான் எப்போவுமே ஒரு டெமோக்கு வச்சுருப்பாங்க, அதை தான் கொடுப்பாங்க. அதனால் எனக்கு என்ன ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னாக்கா, ஒரு காரில் என்ன ஆப்ஷன் எனக்கு அத்தியாவசியமாக தேவை, அது எந்த வேரியண்ட்டில் இருக்குது, அந்த வேரியண்ட் வந்து எனக்கு போதுமானது, அது போதும்னு அதை பற்றி தான் நான் தெரிஞ்சுக்க விரும்புவேன். இப்போ டாப் எண்டில் எல்லாமே வந்துடுது இல்லை. ஸோ அப்போ மற்ற வேரியண்ட் என்னன்னு உங்களுக்கு சொல்லலான்னு பார்த்தா நான் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறேன் ரொம்ப. ஏன்னா ஒரு 7-8 வேரியண்ட் வச்சுருக்கிறாங்க. சின்ன ஆப்ஷன்ஸுக்கெல்லாம் ஒரு வேரியண்ட்டாக பிரித்து வச்சுருக்கிறாங்க. பட் ஆனால் அதனால என்னன்னா, நமக்கு வாங்குறப்பே வந்து ஒரு குழப்பம் வருது. நிறைய பேர் கார் எந்த கார் வாங்கணும்னு முடிவு பண்ணிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே நிறைய பேர் வந்து என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் கேட்குறாங்க, ப்ரோ ஒரே குழப்பமாக இருக்குது, இந்த கார் நான் முடிவு பண்ணிட்டேன், ஆனால் அது இத்தனை வேரியண்ட் இருக்குது, எது எனக்கு தேவையானதுன்னே எனக்கு டிசைட் பண்ண முடியல, நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு தான் நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்னா, இந்த கிரிட்டா வந்து நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருக்கீங்க, இன்னும் நிறைய கார் கேட்டிருக்கீங்க. நான் எல்லாமே ரிவ்யூ போட தான் போகிறேன். நம்மளோட பார்வையில் அந்த காரை எப்படி பார்க்குறோம் அப்படின்றது தான் நம்மளோட ரிவ்யூவாகவே இருக்கும். ஸோ அதை தான் நிறைய பேர் பிடிச்சி நம்ம சேனலை வந்து விரும்பி பார்க்குறீங்க. ஸோ அது எப்போவுமே கண்டிப்பாக நான் கொடுப்பேன். அந்த மாதிரி இன்றைக்கி இந்த காரை பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேரியண்ட்டில் வந்து என்னென்னா, இது வந்து இஎக்ஸ் ஆப்ஷனல்னு சொல்லலாம், ஆப்ஷன்னு வச்சுக்கோங்க. இஎக்ஸ் ஆப்ஷன்றது தான் இந்த வேரியண்ட்டு. இந்த வேரியண்ட்டுக்கு முன்னாடி ஒரு வேரியண்ட் இருக்குது, இஎக்ஸ், வெறும் இஎக்ஸ். சரி, வெறும் இஎக்ஸுக்கும் இஎக்ஸ் ஆப்ஷன், அதாவது இந்த மாடல் இஎக்ஸ் ஆப்ஷன், இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னா ஒன்றுமே இல்லைங்க. இங்கே சன்ரூஃப் தெரியுது பார்த்தீங்களா? இந்த சன்ரூஃப் இருக்கிறது இஎக்ஸ் ஆப்ஷனலு. வெறும் இஎக்ஸில் வந்து இந்த சன்ரூஃப் வராது. அவ்வளோதான் இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம். இந்த 2 மாடல், அதாவது இந்த 2 வேரியண்ட்டு போதுமானது கிரிட்டாவில் எனக்கு தெரிஞ்சு. இப்போ நான் வாங்குகிறேன், இப்போ கிரிட்டா ஒரு வேளை எனக்கு வந்து பிடிச்சிருக்கு, நான் வாங்கணுன்னாக்கா இந்த 2 வேரியண்ட்டில் ஏதாவது ஒரு வேரியண்ட்டு தான் நான் எடுப்பேன். எனக்கு தெரிஞ்சு சன்ரூஃப் எனக்கு தேவையில்லை. ஏன்னா நான் இன்ன வரைக்கும் வந்து சன்ரூஃபில் பெருசாக என்ஜாய் பண்ணணும் எனக்கு ஃபீல் ஆனதே கிடையாது. அதனால் நான் சன்ரூஃப் இல்லாத மாடல் இஎக்ஸ் தான் எடுப்பேன். பட் நமக்கு இப்போ இன்றைக்கி ரிவ்யூக்கு கிடச்சிருக்க வண்டி பார்த்திங்கன்னா இஎக்ஸ் ஆப்ஷனல். இது டீசல் வேரியண்ட்டு, 6 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன், ஓகேங்களா? ஸோ இந்த காரை வச்சுருக்கிறாரில்ல, அவர்கிட்ட இந்த வண்டி பற்றி எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்கான்னு கேட்டேன். ஒரு கம்ப்ளைண்ட்டுமே அவர் சொல்லலை. மைலேஜ் எவ்வளோ கிடைக்குதுன்னு கேட்டேன்,
ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா லாங்கில் போகும்போது 18 பிலோ போகல அப்படிங்கிறாரு. சிட்டிக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு வந்து கொஞ்சம் ஹார்ஷாக வேகமாக அர்ஜெண்ட்டாக போகிறோம் அப்படின்னா 14 கிடைக்குதான். இதே வந்து ஒரு கொஞ்சம் கேஷுவலாக நம்ம வந்து ஒரு ரிலாக்ஸாக ஓட்டிகிட்டு போகிறோம் சிட்டிக்குள்ளே அப்படின்னாக்கா ஒரு 15-16 வரைக்கும் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் அவர்கிட்ட. அவர் ஆவரேஜில் காட்டுறதை வச்சு சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் வண்டி ஓட்டும் போது நான் ஃபியூவல் ஃபில் பண்ணுறதை வச்சு என்னால் ஃபீல் பண்ண முடியுது, அது வந்து ஒரு 90% கரெக்டாக தான் காட்டுது அப்படின்னு சொல்கிறாரு. இது அவர் சொன்னதை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், சரிங்களா? இது யாராவது கிரிட்டா வச்சுருக்கீங்க, டீசல் வேரியண்ட் வச்சுருக்கீங்க, மேனுவல் வச்சுருக்கீங்கன்னா கமெண்ட்ஸில் உங்களோட மைலேஜ் எவ்வளோ கிடைக்கிது அப்படின்றத கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொன்னீங்க அப்படின்னா நானும் தெரிஞ்சுப்பேன், இந்த வீடியோ பார்க்குறவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அக்யூரேட்டாக வந்து வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து ஓப்பனாக சொல்கிறேன், டீசலுங்கும் போது கண்டிப்பாக சொல்கிறேன், லாங்கில் வந்து 18 கிலோமீட்டருக்கு கீழே போக வாய்ப்பு இல்லை, 18 கிலோமீட்டருக்கு மேலே தான் கிடைக்கும். ஷோராக சொல்கிறேன். இன்னும் மைலேஜ் தரணும் சில பேர் ஓட்டுறவங்களாம் இருக்காங்க, அவங்களாம் ஓட்டினாங்கன்னா 20 கூட எடுப்பாங்க அந்த வண்டியில், சரியா? இந்த கிரிட்டா வந்து மோஸ்ட்லி இன்றைக்கி அதிக சேல்ஸு ரோட்லேயும் அதிகமாகவே பார்க்க முடியுது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு தான் அதிகமாக ரன் ஆகுது நான் பார்த்த வரைக்கும். ஆனால் எனக்கு வந்து பிளாக் ரொம்ப பிடிச்சிருக்கு, பிளாக்கும் நிறையா பார்க்க முடியுது, சரிங்களா? இதை தாண்டி வேறு எந்த கலர் சேல்ஸுன்னு பார்த்தா எனக்கு பெருசாக வேறு எந்த கலரும் கண்ணில் படலை, ஒயிட்டு பிளாக்கு தான் பார்க்குறேன். நீங்கள் யாராவது வாங்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இந்த 2 கலரை கன்சிடர் பண்ணலாம், ஓகேவா? அதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது கலர் பிடிச்சிருந்தா கூட நீங்கள் எடுத்துக்கலாம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வண்டி டீசல் வேரியண்ட்டுன்னு சொல்லிட்டேன்ல. இப்போ இந்த டீசல் வேரியண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதில் பெட்ரோலும் வருது. பட் பெட்ரோலுங்கிறது வந்து ரொம்ப லைட் யூஸ் பண்ணுறாங்களா அவங்க அந்த ஆப்ஷனுக்கு போகலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் டீசலே போங்க. ஏன்னா லாங்கில் திடீர்னு போகிறோம் அப்படின்னாலும் எக்கனாமிக்காக உங்களுக்கு மைலேஜும் மூலியமாக எக்கனாமிக்காக மணி சேவிங்ஸ் ஆகும், வண்டியோட அந்த புல்லிங் பவரும் நல்லாயிருக்கும், சரியா? நானாக இருந்தால் டீசல் தான் சூஸ் பண்ணுவேன். யாராவது கிரிட்டா வாங்கணும்னு இருந்தீங்கன்னா இந்த 2 ஆப்ஷன் போதும். இஎக்ஸ் ஆப்ஷனல். இப்போ நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிறது இஎக்ஸ் ஆப்ஷனல். சரி, இதில் என்னென்னலாம் வருதுன்னு நான் இப்போ சொல்லிடுறேன். ஸோ இதில் அத்தியாவசியமான எல்லா ஆப்ஷனுமே வந்துடுது. அதாவது ஃபுல் டச் ஸ்க்ரீனில் மியூசிக் செட்டு வந்துடுது, ஏசி வந்துடுது. ஆனால் அது நம்ம மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி தான் வருது, ஆட்டோமேட்டிக் கிடையாது, சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சைடு மிரர் அட்ஜஸ்டபிள் ஆப்ஷன் வந்துடுது. அப்புறம் வந்து ஆல் டோரையும் லாக் பண்ணிக்கிறது, அன்லாக் பண்ணிக்கிறது வருது. அப்புறம் எல்லா விண்டோவும் பவர், அதை கிளாஸ் இறக்குறது போகிறது அதோட ஆப்ஷன் எல்லாமே வந்து இங்கே டிரைவர் சீட்டு பக்கத்துலேயே கொடுத்துட்றாங்க. அதை விட இந்த வண்டி வந்து கிரிட்டா வந்து இன்றைக்கி தான் நான் ஓட்டுறேன், உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து செல்ஃப் டிரைவிங்க்கு வந்து ரொம்ப வந்து ஒரு ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம் அந்த வண்டியை. நம்ம பாட்டு அழகாக எடுத்துகிட்டு நம்ம பாட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸ்டேரிங்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அடக்கமாக இருக்குது. ஸ்டேரிங்னு சொல்ல வந்து ஞாபகம் வருது, இதில் க்ரூஸ் இல்லைப்பா. நான்லாம் க்ரூஸ் யூஸ் பண்ண மாட்டேன். க்ரூஸ் வேணுன்றவங்க இதுக்கு அடுத்த ஆப்ஷன் தான் நான் போய்க்கணும். அது என்னன்றதை நான் தெரிஞ்சுக்கல. ஏன்னா நான் வந்து இந்த ரிவ்யூவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னாக்கா, நமக்கு இந்த கிரிட்டான்ற வேரியண்ட்டில் போதுமானது எதுவோ அதை மட்டும் தான் நம்ம வந்து இந்த ரிவ்யூவில் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன், சரிங்களா? இதில் வந்து க்ரூஸ் கிடையாது. க்ரூஸ் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் இதுக்கு அடுத்து எந்த ஆப்ஷனில் க்ரூஸ் இருக்கோ அதை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், சரியா? அப்புறம் வந்து இந்த காரில் அலாயில் கிடையாது. அலாயில் மாதிரி இருக்க ஒரு வீல் கப்பு தான் வரும். ஆனால் அதுவே வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங்கில் சூப்பராக இருக்குது லுக்கு. அதனால வந்து லுக்கு கெடுதான்னு கேட்டால் கெடுதலை. சில வண்டியெல்லாம் வந்து அலாயில் இல்லாமல் பார்க்கவே முடியாது. அதனால் நம்ம அலாயில் இருக்க மாதிரி ஒரு ஆப்ஷனுக்கு போகலாம். ஏன்னா சில சமயம் நமக்கு என்னடா இது வண்டி இப்படி இருக்குது, லுக்காகவே இல்லை அப்படின்ற மாதிரி தோணும்ல. ஆனால் இந்த கிரிட்டாவை பார்த்தா இந்த ஆப்ஷனில் அலாயில் இல்லாமல் அப்படி தோணலை, நல்லா இருக்குது, சரிங்களா? வேறு மெயினாக என்ன இருக்குது, அப்புறம் வந்து இந்த சிக்னலில் வந்து ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகும்ல, ஸோ கிளச்சை மிச்சம் ஸ்டார்ட் ஆகும்ல, அந்த ஆப்ஷனும் இதில் இருக்குது, வேணா ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த மீட்ரு இருக்குது பாருங்கள், அதோட லுக்கு சூப்பராக இருக்குது, நல்லா வந்து ஒரு ப்ரீமியமாக கொடுத்துருக்குறாங்க. அந்த இன்டீரியரே ப்ரீமியமாக இருக்குது, நான் வீடியோவில் காட்டுறேன். ஆல்மோஸ்ட் அந்த இது எல்லாமே இருக்குது, அத்தியாவசியமான தேவையான எல்லாமே இருக்குது. ஏர் பேக்ஸ் வந்துடுது, எல்லாமே இருக்குது. ரிவர்ஸ் கேமரா வந்துடுது இதில், ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் சன்ரூஃபும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சன்ரூஃப் நல்லா பெருசாக இந்த டாப் வேரியண்ட்டில் இருக்கும்ல, இந்த வீடியோவில் தெரியுது பாருங்கள், பின்னாடி லாஸ்ட்டு வரைக்கும் அந்த சன்ரூஃப் இருக்குது. இந்த டிரைவிங் இப்போ நான் ட்ரைவ் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இப்போ திடீர்னு ஒரு லாங் போகணும், நான் பெங்களூர் போகணும் அப்படின்னாக்கா கூட யாராவது எனக்குலாம் நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாங்கில் ட்ராவல் பண்ணும்போது கூட கம்பெனிக்கு ஏதாவது ஆளை கூப்பிட்டுக்குவேன். சில சமயம் அவங்கள வந்து கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் நீ வண்டியை ஓட்டு அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இந்த வண்டியை பார்த்தா
நம்மளே ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம் போல் பெங்களூர் வரைக்குமே. இன்னொருத்தனை மாற்றி ஓட்டு அப்படின்னு நமக்கு வந்து சொல்லவே தோணாது. ஏன்னா ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணி ஓட்டுற மாதிரி இந்த வண்டி இல்லை. எலக்ட்ரிக் ஸ்டேரிங் கொடுத்துருக்குறாங்க. அதனால மட்டும் இல்லை, வண்டியோட அந்த ரோடு கிரிப்னஸும் நல்லா இருக்குது. ஒரு வைப்ரேஷனே இல்லை. நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 71 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கேன். பெருசாக இல்லை. ஆனால் இந்த வண்டியோட ஓனர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா 120 130 வரைக்கும் ஸ்பீடு போயிட்டாராம். ஒரு வைப்ரேஷனுமே இல்லை. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. நான் வாங்குறப்ப எனக்கு பிடிச்சதோட வாங்கினதுக்கப்புறம் நான் ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் கரெக்டான வண்டி எடுத்துகிட்டு எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது அப்படிங்கிறாரு. மைலேஜ் விதத்துலேயும் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. டிரைவிங்லேயும் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. லாங்கில் போயிட்டு வரதுக்கு எல்லா விதத்துலேயும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஸ்பேஸும் இருக்குது வண்டியில். இன்னொன்று இந்த கிரிட்டாலாம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ பலினோ, டிசையரு, ஸ்விஃப்ட்டு, அப்புறம் அந்த நெக்ஸானில் அந்த அது என்ன மேக்னெட்டிக்கா அந்த 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 மாடலு, அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு கீழே தானே வருது. ஸோ இது வந்து எவ்வளோனா 10 லட்ச ரூபாய்க்கு மேலே உள்ள மாடல் தான் அந்த கிரிட்டா. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா மைலேஜும் தரும், நல்ல ஒரு ஸ்பேஸும் தரும், வண்டி கொஞ்சம் ஹைட்டாகவும் இருக்கும். இதனால நமக்கு ரோடு கிளியரன்ஸும் நல்லா தெரியும். உட்கார எந்திரிக்க வந்து பார்த்திங்கன்னா வயசானவங்களுக்கு ஒரு கையையோ இல்லை ஊனிக்கிட்டு எந்திரிக்கணுன்ற ஒரு அவசியம் இருக்காது. ஆல்மோஸ்ட் நமக்கு எல்லா விதத்துலேயும் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்க ஒரு நடுநிலையான ஒரு மாடல் தான் அந்த கிரிட்டா. அதாவது பெரிய காரும் கிடையாது, ரொம்ப சின்ன காரும் கிடையாது, ஒரு நடுவில் வந்து ரெண்டுத்துக்கும் பொதுவான ஒரு காரு. இந்த கிரிட்டா வந்து பார்த்திங்கன்னா சின்ன கார் மாதிரி இருக்கும். அதாவது எப்படின்னா ஸ்விஃப்ட்டு 7 சீட்டர் காரோட கம்பேர் பண்ணும்போது தான் இது சின்ன கார் மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் வந்து ஸ்விஃப்ட்டு, டிசையரு மற்ற காரோட போகிறப்பலாம் இது அதை விட ஒரு அடுத்த செக்மெண்ட்டில் ஒரு பெரிய லெவல் கார் மாதிரி தான் இருக்கும். இது வந்து நான் வந்து பார்க்குற எல்லா மக்களுக்கும் புரியணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு விளக்கம் கொடுக்குறேன். நான் வந்து சொல்லலாம் எஸ்யூவி செக்மெண்ட்டு, இது மிட் சைஸு, அதெல்லாம் சொன்னேன்னா நிறைய பேத்துக்கு அது வந்து தெரியாது. சரிங்களா? ஸோ அவங்களுக்கு பார்க்குறவங்க யாராவது வாங்கணுன்னு இருக்கவங்க எல்லா வில்லேஜ் டைப்லேருந்து பார்க்குறவங்களுக்குமே இது புரியணுன்றதுக்காக தான் நான் அவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நான் சொன்னதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து கீ ஸ்டார்ட் தான் வரும், புஷ் ஸ்டார்ட் பட்டன் வராது. இப்போ நமக்கு ஒரு வண்டி வாங்கினா என்ன தேவை? சென்ட்ரல் லாக் தேவை. நம்ம போய் சாவியில் லாக் பண்ணிக்கிட்டு இந்த பட்டன் அமைக்கிட்டுலாம் நம்ம இருக்க முடியாது. அது நமக்கு தேவை. ஒரு பாட்டு கேட்குறதுக்கு செட்டு தேவை. அதில் ரிவர்ஸ் கேமரா வந்துருதான். எனக்கு தெரிஞ்சு ரிவர்ஸ் கேமரா இப்போ புதுசாக கற்றுக்கவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு. ஏசி வேணும், ஓரளவுக்கு ப்ரீமியமான இன்டீரியர் வேணும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மைலேஜும் வேணும், அப்புறம் வந்து ஓட்டுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக வேணும். இன்றைக்கி தேதிக்கு எலக்ட்ரிக் ஸ்டேரிங் நிறையா பேர் விரும்புகிறாங்க, ஏன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஹேண்டடாக ஓட்டுறதுக்கு. ஸோ இது எல்லாமே இந்த ஆப்ஷன்லேயே இருக்கேப்பா. கிரிட்டாவில் இஎக்ஸ் ஆப்ஷனல் இது ரெண்டுத்துலேயுமே இருக்குப்பா. சன்ரூஃப் வேணால் இந்த அதுவும் இருக்குது. இதுவே நான் கேட்டால் போதுமானது. இந்த கிரிட்டா வந்து எவ்வளோ விலை வருது அப்படின்னா ஆன் ரோடு 17,62,000 வருது இந்த இஎக்ஸ் ஆப்ஷனல். வெறும் இஎக்ஸுன்றது அதாவது இந்த சன்ரூஃப் இல்லாத மாடல் எவ்வளோ வருது அப்படின்னா இதுலேருந்து ஒரு 80,000 கம்மி. அப்போனா எவ்வளோ வருது? 16,82,000. ஸோ சன்ரூஃப் தேவை இல்லைன்னா அது, சன்ரூஃப் வேணும்னா இதுவே போதும். இதை தாண்டி இல்லை எனக்கு அலாயில் வேணும், லுக்கு வேணும், ப்ரீமியமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு அடுத்தடுத்து இருக்க மாடல் போய்க்கணும். டாப் எண்ட் அந்த ரேஞ்சுக்கு போய்க்கணும். எனக்கெல்லாம் தெரிஞ்சு ஒரு காரில் யூஸ்ஃபுல்லாக ஒரு அமௌண்ட்டை போடணும் அப்படின்னா நான் சொல்கிற இந்த ரிவ்யூவில் இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அமௌண்ட்டெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, எனக்கு எது எடுத்தாலும் நல்ல லுக்காக அதோட ஒரிஜினாலிட்டி லுக் எனக்கு வேணும், அலாவிலோட வேணும்னாக்கா நீங்கள் டாப் எண்டு போய்க்கலாம். நான் அதுக்குன்னு டாப் எண்டு வாங்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஸோ இதுவே கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறேன். ஒரு பப்ளிக்கு ஒருத்தவங்க வாங்குறாங்கன்னா இதே கரெக்டாக இருக்கும். நானாக இருந்தேன்னா இந்த சன்ரூஃப் உள்ளது வாங்க மாட்டேன். இதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இஎக்ஸ், அதுதான் வாங்குவேன். டீசல் வேரியண்ட்டு தான் வாங்குவேன். அப்புறம் இதில் ஆட்டோமேட்டிக் இருக்குப்பா. ஆனால் ஆட்டோமேட்டிக் வந்து வண்டி நல்லாயிருக்கும், குறையலாம் சொல்கிற மாதிரி இருக்காது. பட் அதோட மைலேஜ் எவ்வளோ தரும்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு இதுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் குறையலாம், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆட்டோமேட்டிக் வேணுன்னா ஆட்டோமேட்டிக் போய்க்கலாம், மேனுவல் வேணும்னா மேனுவல் போய்க்கலாம். சரியா? மேனுவல் நல்லாயிருக்கு. வேறு இந்த வண்டியை பற்றி என்ன சொல்லலாம்? பின்னாடி சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நான் இப்போ பின்னாடி உட்காந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இந்த கிரிட்டா காரை வந்து எப்படி வாங்கலாம் அப்படின்னாக்கா, இப்போ நான் ஒரு தார் வச்சுருக்கேன், உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும்ல.
ஸோ தாருன்றது உங்களுக்கே தெரியும், ஃபேமிலிக்கு வந்து சுத்தமாக செட் ஆகாத ஒரு வண்டி. அதாவது எப்படின்னா அந்த தாரெல்லாம் செகண்டரியாக வாங்கக்கூடிய வண்டி அது. ஆனால் நான் அதை வந்து மெயின் காராக வச்சுருக்கிறேன், நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன்ல. ஸோ இப்போ நான்லாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, தார் வச்சுருக்கிறேன், ஒரு ஃபேமிலிக்காக வாங்கணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் ஒரு யோசிக்கிறேன்னா, இந்த கிரிட்டாவை நான் கண்டிப்பாக ஒரு கன்சிடர் பண்ணி இதை வாங்கலாம். நல்லா கரெக்டான டிசிஷன் நான் வாங்குறது. இது வந்து எப்படியெல்லாம் அந்த காரை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி யூசேஜுக்காக நம்ம பார்க்கலான்றதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சீரியஸாக சொல்கிறேன். இங்கே பின்னாடி உட்காந்துருக்கல நல்ல ஸ்பேஸு வண்டி. ஒரு ஃபேமிலிக்கு இந்த கார் வந்து பக்காவாக இருக்கும். இதோட காம்படிட்டர் இருக்குது, கிரிட்டா, செல்டாஸு, 3XO. இது மூணுமே ஒரே லெவல் பாடி, கொஞ்சம் பாடியில் டிசைன் தான் வேறு கம்பெனி. ஆனால் இது மூணுமே ஒரே ஃபியூச்சர்ஸ் தான். அதாவது சேம் ஃபீலிங் கிடைக்கும்னு சொல்ல வரேன் டிரைவிங் பண்ணும்போது. அடுத்தடுத்து நம்ம அந்த காரையும் ரிவ்யூ பண்ணுவோம், ஓகேவா? ஸோ இப்போ இந்த காரில் வந்து இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் நம்ம இந்த காரை வந்து வாங்கலாமான்னு ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம். இன்னொன்று என்ன பண்ணலான்னா, இப்போ நான் ஒரு ஸ்விஃப்ட்டு வச்சுருக்கிறேன், ரொம்ப பள்ளமாக இருக்குது, ஒரு 4-5 வருஷமாக அதை ஓட்டிட்டேன்ப்பா. இப்போ அடுத்து ஒரு லெவலுக்கு நான் போகலாம். ஆனால் எனக்கு 7 சீட்ரு போகிற அளவுக்கு, அதாவது ஒரு 25 லட்ச ரூபா 20 லட்ச ரூபாய்க்கு மேலே பட்ஜெட்டு போகலாம் எனக்கு ஐடியா இல்லை. ஒரு 5 லட்ச ரூபாயிலேருந்து 16 லட்ச ரூபாயில் வந்து நான் வந்து ஒரு கார் போகலான் இருக்கேன். அப்படிங்கும்போது இந்த கிரிட்டாவை நம்ம வந்து ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கிட்டு வாங்கலாமா வேணாமான்னு எடுக்கிறோம், ஒரு டிசிஷன் எடுக்கிறோன்னா கரெக்டான டிசிஷனாக இருக்கும். இன்னும் இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா, சில பேர் எடுத்தோன்னே கார் வாங்கணும்னு நினப்பாங்கல்ல. ஸோ அவங்க வந்து எனக்கு வந்து சின்ன காரும் வேண்டாம், பெரிய காரும் வேண்டாம், எனக்கு நடுவில் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலிக்கு எனக்கு கம்ஃபர்ட்டான ஒரு கார் வேணும், நான் அடிக்கடிலாம் காரை மாற்ற மாட்டேன், ஒன்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்னாக்கா அதை வந்து ஒரு 5 வருஷத்துக்கு நான் பெருசாக சேஞ்ச் பண்ண மாட்டேன், ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்படின்றவங்களாம் தாராளமாக அந்த கிரிட்டான்ற அதாவது கிரிட்டா மீன்ஸ் கிரிட்டாவே தான் நான் வாங்கணும்னு சொல்லலை, சொன்னேன்ல இதுக்கு காம்படிட்டர் இருக்குன்னு, செல்டாஸு, 3XO, இந்த 3 கேட்டகரியில் எதுனாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த மாதிரி கிரிட்டா மாதிரி உள்ள காரெல்லாம் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வந்து இதெல்லாம் வாங்கலாம்னு ஆசைப்படணும், அதுக்கு நம்ம என்ன யூசேஜுக்கு தேவைன்றதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன், சரிங்களா? இப்போ இந்த நான் சொன்ன இந்த 3 கேட்டகரியிலையுமே நீங்கள் வாங்கிக்கலாம், கரெக்டான டிசிஷனாக இருக்கும், ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பின்னாடி எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்ற. இங்கே பார்த்தீங்களா, பின்னாடி வந்து ரியர் ஏசியும் வந்துடுது, ஓகேவா? ஆனால் அதுக்கு வந்து கண்ட்ரோல் வந்து இங்கே இல்லைப்பா. முன்னாடி கண்ட்ரோல் பண்ணுறதோட கூலிங் தான் பின்பக்கட்டும் வரும். ரியர் ஏசி கூலிங் நல்லா இருக்குது, இத்தனைக்கும் 1 தான் இருக்குது, ஆனால் நல்ல கூலிங்கு. அப்புறம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சார்ஜிங் போர்ட்டு கொடுத்துட்றாங்க, ஒரு சின்னதாக ஒரு மொபைல் வச்சுக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது, ஓகேவா? சரி, இப்போ நான் வந்து ஸ்பேஸை காட்டுறேன். இப்போ நான் உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா, எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், ஓகேவா? ஸ்பேஸ் எவ்வளோன்னு தெரியுதா? நல்ல ஸ்பேஸு தெரியுதா? இங்கே பாருங்க எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு, ஓகேவா? ஸோ வண்டியோட இன்டீரியரையும் உங்களுக்கு இதில் காட்டுறேன், எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு ப்ரீமியமாக இருக்குல்ல இன்டீரியரு. நான் சொல்கிறேன் இந்த EX ஆப்ஷனல்னு சொல்லிகிட்டு இருக்கேன், பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. அந்த ஸ்டேரிங்கு, அந்த டிஸ்பிளே, கீழே இருக்க அந்த ஏசி 3 பாயிண்ட்டு, ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போதே நமக்கு வந்து உள்ளே உட்காரும்போது ஆஹா நல்ல காரில் தான்டா நம்ம போகிறோம், நல்ல இன்டீரியர் நல்லா இருக்கே அப்படின்னு ஓட்டும் போதே ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இப்போ இன்டீரியர்லாம் மொக்கையாக இருந்துச்சு என்ன அப்படின்னா, இப்போ எப்படி நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோம், இன்டீரியரே செம்மையாக இருக்குடா, இந்த வீடு பிடிச்சிருக்குடா, இப்படியே ஒரு கட்டில் போட்டு படுத்தரலாம் போல் இருக்குடா அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஃப் ட்ரைவ் பண்ணும்போது ஒரு சந்தோஷம், ஆஹா நல்லா இருக்கே இன்டீரியரு அப்படின்னு சொல்லி அந்த ஓட்டுற ஒரு ஃபீலோட இந்த சந்தோஷமும் சேர்த்து கிடைக்கும். அந்த அளவுக்கு இன்டீரியர் நல்லா இருக்குன்றதை நான் சொல்ல வரேன், ஓகேவா? இதில் ரிவர்ஸ் கேமராவும் வந்துடுதுப்பா. இப்போ தெரியுதா இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்னு? வித் ஸ்டேரிங்கோட டிரைவிங்லேயே நான் காமிச்சிட்டு இருக்கேன், ஓகேவா? அந்த டிஷ்யூ பேப்பர்லாம் அவங்க எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறாங்கப்பா, நீங்கள் உடனே அதையும் சேர்த்து டிசைன் நினச்சிக்காதீங்க. சன்ரூஃப் நல்லா இருக்குதுல்ல, சன்ரூஃப். ஆனால் எனக்கு தெரிஞ்சு சன்ரூஃபெல்லாம் ஒன்றும் பெருசாக நம்ம ஹில் ஸ்டேஷன் போனால் தான் ஃபீல் பண்ண முடியும். அப்புறம் இதில் பாருங்கள் 6 ஸ்பீடு கியர் பாக்ஸ், ஓகேவா? அப்புறம் வந்து இங்கே 2 வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறதுக்கு ஸ்பேஸு. அப்படியே இதை திறந்தோன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ என்ன தேவையோ எல்லாமே இருக்குது.
அப்புறம் வந்து ஏஜ்டு பர்சனுக்கு நல்லாவே இருக்கும் சீட்டு. ஓகேவா? இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இந்த இருங்க, இதை நான் வந்து இப்படி காட்டினா தான் நல்லாயிருக்கும். ஓகேவா? இப்படி காட்டுறேன். அதாவது இப்போ அதெல்லாம் காமிச்சேன்ல. ஸோ இந்த சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக அப்படி எடுத்துகிட்டு இப்படி கையை வச்சுக்கிட்டு இப்படி ஃப்ரீயாக உட்காந்துட்டு நம்ம பாட்டு போகலாம். இந்த இதுவும் இருக்குது நடுவில். அப்புறம் வந்து ஹெட் ரெஸ்ட்டும் வந்துடுது. ஓகே, தெரியுதா? வந்துடுது. அப்புறம் வந்து இந்த இன்டீரியரோட கலர் டோன் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா ஒயிட் வித் கிரே கலரில் கொடுத்துருக்குறாங்க. அது நல்லா இருக்குது. நான் வந்து வெளிச்சம் பார்த்து இந்த லைட்டை போட்டிருக்கேன், தெரியுதா? ஸோ நல்லா வெளிச்சமாக இருக்குது. அப்புறம் இந்த டிக்கி ஸ்பேஸும் சூப்பராக இருக்குதுப்பா. நல்லா பெருசாக இருக்குது. நல்லா லாங்லலாம் போகிறோம் அப்படின்னாக்கா ஒரு 5 பேர்த்தோட பேக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே அதில் வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கூட தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்பேஸு. அதை நான் வீடியோவில் வந்து வண்டியை நிப்பாட்டும் போது காட்டுறேன், சரிங்களா? இப்போ இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உட்காந்துருக்கோம்ல, இந்த வேரியண்ட்டுக்கே சொல்கிறேன். இஎக்ஸ் ஆப்ஷனல் டீசல் 17,62,000 ஓகேவா? 2,000 பர்சன்டேஜ் வந்து 8.5. இதில் வந்து அதாவது இந்த வேரியண்ட் வந்து இஎக்ஸ் ஆப்ஷனல், ஓகேவா? டீசலு. இது வந்து 17,62,000 ஆன் ரோடு. நம்ம ஒரு 5 லட்சம் இனிஷியல் கட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன். மீதி எவ்வளோ வருது? 12,62,000 லோன் போட்டால் எவ்வளோ கிடைக்கிது? 12,62,000 போட்டோம் அப்படின்னா மாத இஎம்ஐ 25,000 வருது. எல்லா காரும் போலவே இந்த காரும் 10,000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா தான் சர்வீஸ். இது உங்களுக்கு மைலேஜ் நல்லா தரும். டெய்லியும் யூஸ் பண்ணால் கூட ஒரு மாதத்துக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் ஓட்டுறோம் அப்படின்னா கூட மாதம் ஒரு 10,000 டீசலுக்கு வச்சுக்குவோம். அப்போ வந்து இஎம்ஐ 25,000, இது ஒரு 10,000, 35,000. அப்போ நமக்கு மாத வருமானம் எவ்வளோ வேணும் அப்படின்னாக்கா ஒரு 70,000 80,000 இருந்துச்சு அப்படின்னாக்கா தாராளமாக இந்த காரை எடுத்து நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். இஎம்ஐயும் கட்டிடலாம். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறது டெய்லி ஓட்டுறவங்களுக்கு தான் இது. எப்போயாவது வாரத்துக்கு ஒரு 2 ட்ரிப்பு 3 ட்ரிப்பு தான் எடுப்பீங்க அப்படின்னாக்கா இன்னுமே உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸு பெருசாக இருக்காது, சரிங்களா? நான் சொல்கிறது திருச்சியில் இருக்க ஒரு சுச்சுவேஷனுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்டா அங்கிட்டு போகிற? டீசல் இல்லையா? சரி, ரைட்டு போ. டீசல் இல்லையா, போட்டுக்குவோம். என்ன சொல்லிகிட்டு இருந்தேன்? திருச்சியில் இருக்க சுச்சுவேஷனுக்கு ஒரு ஃபேமிலியோடு அந்த கார் எடுத்து நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த கிரிட்டா கார் இந்த ப்ரைஸில் எடுக்கிறீங்க அப்படின்னாக்க எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 7 லட்ச ரூபாயாவது இனிஷியல் கட்டணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபா வந்து இஎம்ஐ போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15,000லேருந்து 20,000த்துக்குள்ளே இஎம்ஐ வரும். அது இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த காரை வந்து எடுத்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு 5 லட்சம்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். 5 லட்சம் என்ன சிரமமாக இருக்குன்னா, நமக்கு ஒரு 1 லட்சம் வருமானம் வந்துச்சுன்னா 5 லட்சம் கட்டலாம், தப்பு இல்லை. அதாவது 80,000 இருந்தால் 80,000 வருமானம் வேணும். அதுக்காக சொன்னேன். இந்த இஎம்ஐயை வந்து சிரமமாக இல்லாமல் ஈஸியாக கட்டுற மாதிரி வேணுங்கிறது நம்ம இனிஷியலை கட்டத்தை பொறுத்து தான் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த காருக்கு வந்து ஒரு 7 லட்ச ரூபா கட்டுங்க. 5 லட்ச ரூபாயும் கட்டலாம், 2 லட்ச ரூபாயும் கட்டலாம். ஆனால் அது நம்ம வருமானத்துக்கு தகுந்த மாதிரி, ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு இந்த காரில் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். கிரிட்டா வந்து ஒரு அருமையான காரு, நிறைய பேர்த்துக்கு ரொம்ப ஃபேவரட்டான காரு. இன்றைக்கி நான் ரோட்டில் பார்க்குறேன், அவ்வளோ காரு போகுதுப்பா. ஒரு நாளைக்கு நான் ஒரு 7-8 காராவது பார்த்துட்றேன் கிரிட்டா. பரவாயில்ல, உண்மையிலே ஒர்த்து தான், வண்டி ஒர்த்து தான், சரிங்களா? இருந்தாலும் இதோட காம்படிட்டர் 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்களையும் நம்ம சீக்கிரமாக ரிவ்யூவில் சந்திச்சுட்டு 3த்தில் எது பெஸ்ட்டு அப்படின்றதையும் நான் சீக்கிரமாக சொல்கிறேன். யாராவது கிரிட்டா வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா எந்த வேரியண்ட் எடுக்கலாம் அப்படின்றது குழப்பமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கு ஒரு 80% யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். அதில் இந்த வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹேலஜன் லைட்டு தான் வந்து வருது. அதனால் வந்து ஐயோ ஒயிட் லைட்டு வரலையே, ரோட்டில் வரும்போது ஒயிட் லைட் நல்லா தகன்னு மின்னுமே அப்படின்னு நினச்சிட்டு
இதனாலலாம் வந்து இந்த வண்டியை இந்த ஆப்ஷனை வந்து வேண்டாம் நம்ம வந்து நினைக்க வேண்டாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த லைட்டு தான் நல்ல லைட்டு. இப்போ மழை டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட்டில் இருக்கிற விசிபிள் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ரோடு நல்லா கிளியராக தெரியும், பள்ளம் தண்ணி நிற்கிறதுலாம் தெரியும். இதே நீங்கள் ஒயிட் லைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ட் பயங்கரமாக இருக்கும் அந்த தண்ணிக்கு. அந்த தண்ணி தேங்கி நிற்கிதா இல்லை அது பள்ளமானே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. நான் அனுபவப்பட்டிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். இந்த ஹாலஜன் லைட்டு தான் நமக்கு வந்து என்றைக்குமே வந்து மழை டைம்லேயும் சரி நைட் டைம்லேயும் சரி பர்ஃபெக்டாக இருக்கும். நான்லாம் வந்து தாரில் அதனாலே நான் இன்னும் பல்பை மாற்றாமல் இருக்கேன், ஹாலஜன் லைட்டு தான் வேணும்ன்ட்டு. இப்போ இந்த வீடியோவில் ஹைவேல போயிட்டுருக்கப்போ உங்களுக்கு வந்து பாருங்கள் காட்டுறேன், இந்த ரோட்டில் வந்து எல்லோ கலர் லைட்டு தான் எரியும். சரியா? இந்த வண்டியில் இந்த லைட்டு தான் வருது. நீங்கள் வந்து ப்ரொஜெக்டட் அந்த எல்இடி லைட்டு வராது. இது ஒன்று சொல்ல மறந்துட்டேன், அதான் அதில் சொல்கிறேன். இப்போ இந்த கார் சொன்னேன்ல, இந்த கார் வந்து இப்போ லுக் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த இஎக்ஸ் ஆப்ஷன் இதனால் வந்து உங்களுக்கு லுக்கு வந்து எந்த விதத்துலையும் பாதிக்கல, நல்லா இருக்குன்னு சொல்ல வரேன். தெரியுதா? டிஆர்எல் லைட்டோட வருது, எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே சைடில் வந்தோம் அப்படின்னா இது வீல் கப்பு அலாய் வீல் கிடையாது, ஓகேவா? இப்போ சைடு லுக்கை பாருங்களேன். எதுனாலும் உங்களுக்கு லுக்கு வந்து நல்லா இல்லாத மாதிரி இருக்கா? ஒரு ப்ரீமியம் லுக் மாதிரி தான் இருக்குது. அந்த வீல் கப் இருக்கனால உங்களுக்கு லுக்கு எந்த விதத்துலேயும் வந்து டிஸ்டர்ப் ஆகலைன்னு சொல்ல வரேன். ஸோ அதனால் லுக்குனால வந்து இந்த வேரியண்ட்டை நம்ம ஸ்கிப் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்ல வரேன். அப்படியே பேக்கில் வந்தீங்க அப்படின்னா பேக்லேயும் லுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த வேரியண்ட்டில் வந்து லுக்கு எந்த இடத்துலையுமே உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகி அதனால் லுக்கு வந்து இல்லாத மாதிரி இந்த வேரியண்ட் இருக்காது. அதனால் நீங்கள் வந்து இஎக்ஸ் ஆப்ஷன் கிரிட்டாவில் டீசலாக இருக்கட்டும் பெட்ரோலாக இருக்கட்டும் இந்த வேரியண்ட்டே எடுத்துக்கோங்க, ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எந்த வேரியண்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டேன், இது போதுமானதுன்னு சொல்லிட்டேன். நான் ஏதாவது ஒன்று விட்டுருந்தேன், இல்லை இந்த காரில் வேறு ஏதாவது மைனஸ் இருக்குது, இந்த காரோட ஓனர் எனக்கு தெரிஞ்சு எந்த குறையுமே இல்லைன்ட்டார். நான் ஓட்டின வரைக்கும் எந்த குறையும் நான் ஃபீல் பண்ணல. வண்டி சூப்பராக இருக்குது. 110 வரைக்கும் ஸ்பீடு இப்போ போயிட்டேன். ஆனால் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டலை. சரியா? நம்ம என்ன பண்ணுவோம், திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.